வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியும் ரேவதியை பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு என் பொண்ணை இவன் கார்த்தி கடத்திட்டான் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளுக தள்ளுறாங்க ஜெயிலுக்குள்ளே. ஆனால் நம்ம ரேவதி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கணவன் மனைவியை சேர்ந்து வாழறதுல என்ன தப்பு இருக்குது, அவர் என்னை கடத்தலை, நான் தான் என் புருஷனுக்கிட்ட சேர்ந்து வாழ முடிவெடுத்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நம்ம ரேவதி. போலீஸ் அஜாரகம் ஒழிங்க, எங்கள் அம்மா கிட்ட ரூபாயை வாங்கிக்கிட்டு என் புருஷனை உள்ளுக தூக்கி வச்சிருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம், விட மாட்டேன், நான் போராடுவேன், என் புருஷன் வெளியே வர்றது வரை நான் போராடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல கொடி தெள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஊர் மக்கள் நம்ம ரேவதிக்கு ஆதரவாக ரேவதி கூட போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதிகாரிகள் எங்கள் வேலைக்கே ஒலை வச்சுருவாங்க போல் இருக்க, இது என்ன பண்ண அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட ஃபோனை போட்டு, இந்த பாருங்கள், நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, நீங்கள் வாங்கினாலும் வாங்கட்டாலும் உங்கள் மருமகனை நாங்கள் கைது பண்ண உரிமை கிடையாது, ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருக்காங்க, இதில் நீங்கள் அவங்கள பிடிச்சி உள்ளுக தூக்கி வச்சதுனால எங்கள் வேலைக்கே உத்தரவாதம் இல்லாமல் போயிடும். இப்போ சோசியல் மீடியா எவ்வளவோ முன்னேறிட்டுருக்கு, இதில் எங்களை வேலையை விட்டு தூக்க வச்சுருவாங்க, நாங்கள் இந்த விளையாட்டுக்கு வரலை, நீங்கள் உங்கள் மருமகனை வேறு விதமாக டீல் பண்ணிக்கிடுங்க, இதில் முடியாது அப்படின்னு நம்ம கார்த்தியை வெளியே விட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி கும்பாபிஷேகத்தை ராஜராஜா கையால் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாங்க நம்ம கார்த்திக்கு. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேரை சேர்ந்து வாழ்றது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வயத்தறிச்சலாக இருக்குது. இந்த ரேவதி இல்லாமல் இந்த வீடு வெறிச்சோடி இருக்குது, துர்கா இல்லாமல் கூட நான் சமாளிச்சிட்டேன், இந்த ரேவதி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ரேவதி எப்படி இந்த வீட்டை விட்டு போனாலும் மறுபடியும் இந்த வீட்டை சேரணும் அப்படின்னு அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க. பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. என்ன சாமுண்டேஸ்வரி, உனக்கு புத்தி ஏதோ குழம்பு போயிட்டா என்ன, எதுக்காக இப்படியெல்லாம் தூக்கி எறிகிற, ஆமாம் உங்கள் மருமகன் கூட ஓடிட்டானே, நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, எனக்கு என் பொண்ணு வேணும், அவனை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு என் பொண்ணு என் கூட வரணும், அது எப்படி முடியும், எத்தனை நாள் தான் உன் பித்தலாட்டதை அவளும் பார்த்து பார்த்து சும்மா இருப்பா, இப்போ மாப்பிள்ளைக்கு அருமை தெரிஞ்சு அவள் போயிட்டா, அதை எதுக்கு எப்படி உன்னால் தடுக்க முடியும் அப்படின்னு நான் என் பொண்ணு என் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழல, எனக்கு சந்தோஷம்தான், அவள் எப்படி நீ தடுக்கிறான்னு நான் பார்க்கேன் அப்படின்னு சவால் விடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ராஜராஜா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ரேவதியை பிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு மண்டை பிடிச்சிட்டு இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சந்திரா தூண்டி விட்டுறாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ள விவாகரத்து கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே பத்திரம் அந்த பேப்பர் எல்லாம் ஒன்றை இருக்குதானாக்கா அப்படின்னு கேட்குற நேரம், ஆமாம் என்கிட்ட பத்திரமா இருக்குது, அதை வச்சு ஒன்று பண்ணலாம், இந்த கார்த்தி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், என் பொண்ணை இவன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லாங்க. என்ன ரேவதியே அவன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு போயிருக்கா, அப்படி இருக்க நேரம் என் பொண்ணை கடத்திட்டேன்னு நான் கொடுக்கறது சாத்தியம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்கங்க நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராட்ட. அக்கா அது எல்லாம் முன்னும் இல்லை, நம்ம கூடயே பவர் செல்வாக்கை வச்சு கண்டிப்பாக அந்த கார்த்தியை உள்ளுக தள்ளிடலாம், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்ல நேரம், சரி நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் பொண்ணை அந்த டிரைவர் பையன் கார்த்தியை கடத்திட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம சாமுண்டேஸ்வரி கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை கைது பண்ணி உள்ளுக தூக்கி வைக்கிறாங்க. ரொம்பவே நம்ம ரேவதி கண் கலங்குறாங்க. என் புருஷன் அவர் எந்த தப்பும் பண்ணலை, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல, அப்படி எந்த தப்பும் இல்லை, அப்படி இருக்குதுன்னு என் புருஷனை இப்படி தூக்கி வைக்கிறதெல்லாம் தப்பு, என் புருஷனை விடுங்க, அவரும் நானும் சேர்ந்து வாழதும் அப்படின்னு சொல்ல நேரம், உங்கள் அம்மா தாம்மா சொல்லியிருக்காங்க, உங்கள் அம்மாகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே நேராக வீட்டுக்கு வராங்க. என் புருஷன் எந்த தப்பு பண்ணார், அவர் எதுக்காகமா என்கிட்ட பிரிக்கிறிய, அவர் என்னை கடத்திட்டு வரல, நான் அவரை சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்து சேர்ந்து வாழணும், இதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சண்டை போடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒன்றை விட்டுட்டு அந்த அவன் போகட்டும், அவனை நான் வெளியே விடுறேன், நீ அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு எனக்கு எழுதி தந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ சேரு, அவனை நான் ஜெயிலேருந்து விடுவிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க.
இதை எப்படி எனக்கு வெளியே என் புருஷனை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை வந்து நியாயப்படி போராட்டத்தில் குதிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். போராடுவேன், என் புருஷன் வந்து வெளியே விடுறது வரை போராடுவேன் அப்படின்னு வந்து ஜெயிலு முன்னாடியே ஸ்டேஷன் முன்னாடியே வந்து இருந்துறாங்க. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை, அவரை எதுக்காக உள்ளுக்க தூக்கி வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து போராட்டத்தில் போலீஸ் அஜாரகம் ஒழிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு போராடுறாங்க. நம்ம கார்த்திகை வந்து ஊர் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. கார்த்திகை தம்பி இந்த ஊருக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்காரு, அவரை பிடிச்சி இப்படி வந்து சாமுண்டீஸ்வரி மேடம் பண்ணது தப்பு, அவங்களுக்கு எதிரானாலும் பரவாயில்ல, கார்த்தி வந்து வெளியே வரணும் அப்படின்னு வந்து ஊர் மக்களை நம்ம ரேவதி கூட சேர்ந்து வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. போலீஸ் அஜாரகம் ஒழிங்க அப்படின்னு வந்து சோசியல் மீடியா எல்லாம் நியூஸ் வருது. அதிகாரிக கணவன் மனைவியை பிரிக்கிறது சட்டப்படி குற்றம், இந்த குற்றத்தை நம்மளை செய்ய வச்சு நம்ம வேலையில் வந்து சாமுண்டீஸ்வரி மண்ணலி போட்டுருவா போல இருக்குது, இதுக்கு மேலேயும் இந்த கார்த்தியை அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து கார்த்தியை விடுறாங்க. சாமுண்டீஸ்வரிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பாருங்கம்மா இது வந்து பெரிய அளவு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, இப்படியே போனால் எங்கள் எல்லாத்தோட வேலையும் போயிடும், அதனால் நாங்கள் வந்து அவரை வெளியே விட்டுருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு கார்த்தியை வெளியே விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்ன பண்ணி நம்ம இவனை உள்ளுக்கத்தெல்லாம் முடியலை, அவன் கணவன் மனைவி அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து தப்பிறான், இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து நம்ம சந்திரா சொல்கிறாங்க, நீ எதுக்குக்கா இப்படி எல்லாம் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கா, நம்ம கையில் தான் வந்து வெண்ணெயே இருக்குது, அதை வச்சுட்டு நெய் கலைஞ்ச மாதிரி தெரியும், இப்போ இந்த 2 நாளில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு தானே தடப்புடலை இந்த டிரைவர் பையன் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு வந்து பண்ணிட்டு இருந்தான், ஆனால் இந்த கும்பாபிஷேகம் நம்ம மாமா கையால் தானே நடக்கும், இவரை நம்ம கும்பாபிஷேகம் நடத்த விடக்கூடாது, இவரை பிடிச்சி வச்சுருந்தா இந்த கும்பாபிஷேகம் எப்படி வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன்னா, ஆமாம் சந்திரா இது மறந்தே போயிட்டேன், இதுதான் அவனுக்கு வைக்கக்கூடிய செக்கு, கண்டிப்பாக இந்த செக்கில் அவன் வந்து தப்பவே முடியாது, கும்பாபிஷேகத்தை அவன் மாமன் கையால் நடத்துவேன் அப்படின்னு வந்து ராஜசேதுபதி அவன் தாத்தா வந்து வாக்கு கொடுத்திருந்தாருல, அந்த வாக்கு நிறைவேறட்டினா பஞ்சாயத்து கூட்டத்தில் சொன்ன மாதிரி அவன் வந்து கோயில் முன்னாடி தூக்கில் தொங்குவேன் அப்படின்னு சொன்னாம்ல, அதுதான் நடக்க போகுது, நான் என் புருஷனை என்ன ஆனாலும் சரி கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சதி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம சந்திரா எரியிற தீயில குளிர் காயிறாங்க. ஆமாம் என் புருஷன் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊருக்கு எடுப்படியாக இருப்பார், இந்த ராஜராஜா போவாட்டா என்ன, என் புருஷன் சிவனாண்டி கையால் கும்பாபிஷேகத்தை நடத்த முதல் மரியாதை பரிவட்டம் எல்லாம் வந்து என் புருஷனுக்கு கிடைக்கணும், இத்தனை வருஷம் நாங்கள் ஒண்டியாட்டு வாழ்ந்துட்டோம், இனி வந்து என் அக்காலை எடுத்து களை இறங்கிறதுக்கு இந்த கார்த்தி பையனை வந்து அவன் கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்ற விடாமல் ஆக்கி என் புருஷனுக்கு எல்லா மரியாதையுமே கிடைக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜாவை வந்து விடமாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்திக்கு போனப்பட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, நீ நினச்சது நடக்காது, என் பொண்ணை விட்டு நீ போகலைல, அதே மாதிரி உன் மாமா கையால் கும்பாபிஷேகம் நடக்கும்னு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாது, உன் தாத்தா சாகுது உறுதியாயிட்டு, ஏன்னா கும்பாபிஷேகத்தை நடத்த நான் என் புருஷனை வந்து அனுப்ப போகிறது இல்லை, உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆப்பு வைக்க நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக அடுத்த யோசனையில் இறங்கி